ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட கண் பார்வை வயசானாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்கு இயற்கையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழி இருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே இந்த ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்ணுக்கு நல்லதுன்னா உடனே கேரட் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உண்மை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது முழு உண்மையும் கிடையாது. இது கதையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். உண்மையான கதை அது நம்ம கண்ணுக்குள்ளார ரொம்ப ஆழமாக நடக்குது. நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் கூட வர சில புரோட்டீன்களை பற்றினது. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை கூட மாற்ற முடியாது. அப்போ கேரட்டை தாண்டி நமக்கு வயசாகும்போது பார்வைக்கு வரக்கூடிய அந்த உண்மையான சவால் என்ன, அந்த உண்மையான அச்சுறுத்தல் எதுன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டீன்கள் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயோட வயிற்றில் இருக்கும்போதே உருவாகுது. செம்மையான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல மற்ற செல்கள் மாதிரி இதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு செட்டு தான் நம்மளோட முழு வாழ்க்கைக்கும். சரி, இந்த வாழ்நாள் புரோட்டீனுக்கு என்னதான் ஆகுது? பல வருஷங்களாக நம்ம கண்கள் வெளிச்சத்தை பார்க்குதா இல்லையா? அதோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம உடம்புக்குள்ளாரியே ஒரு துருப்பிடிக்கிற ப்ராசஸ் மாதிரி. இதனால காலப்போக்கில் அந்த புரோட்டீன்கள் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்குது. இப்படி சின்ன சின்ன கட்டிகளாக மாறும்போது அதுங்க ஒளியை சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் சிதறடிச்சிருது. இதோட விளைவு தான் பார்வை மங்கலாகுது. ராத்திரி நேரத்தில் லைட்டாக சுற்றி ஒரு வட்டம் தெரியுது. இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்குது. சரி, இது இயற்கையாக நடக்குது. ஆனால் நம்ம உடம்பு இதை தடுக்காதா? நம்ம கண்ணில் இருக்க அந்த இயற்கையான கவசம் ஏன் ஒரு கட்டத்தில் தோற்று போகுது? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம உடம்புலையே இதுக்கு ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது. ஆனால் அது ஏன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலை செய்யறதை நிறுத்திடுது? அதுதான் இங்கே $1,000,000 கேள்வி. ஓகே, இந்த கதைக்கு ஒரு ஹீரோ இருக்காரு. அவர் பேர் தான் குளூத்ததையான். இது நம்ம உடம்புலையே உருவாகக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். இதுதான் நம்ம கண்ணோட லென்ஸை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான கவசம், ஒரு ஷூட் மாதிரி. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நமக்கு வயசாகும்போது, குறிப்பாக 50 வயசுக்கு மேலே, நம்ம லென்ஸுக்குள்ளாரையே ஒரு சின்ன சுவர் மாதிரி தடை உருவாக ஆரம்பிக்குது. இந்த தடை என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோவான குளூத்ததையான் லென்ஸோட சென்டர் பகுதிக்கு போக விடாமல் பிளாக் பண்ணிடுது. பாதுகாப்பு ரொம்ப தேவைப்படுற இடத்துக்கே போக முடியல. பிரச்சனை இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சிஸ்டம் வீக் ஆகுறப்ப நம்ம வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கு உதவுற சில இயற்கையான பாதுகாவலர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சில விதைகள் இதில் ரொம்ப முக்கியமான வேலையை செய்து கண் ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய 6 முக்கியமான விதைகளை ஒரு லிஸ்ட் மாதிரி வரிசைப்படுத்தியிருக்கோம். இதில் ஒவ்வொரு விதைக்கும் கண்ணில் ஒரு ஸ்பெசிஃபிக் வேலை இருக்கு. உதாரணமாக, பூசணி விதைகள் இருக்குல்ல, கண்களோட மங்கலாக இருக்கிற பகுதியை பாதுகாக்குது. சீயா விதைகள் இருக்குல்ல, அது ரெட்டினாவோட செல் அமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுது. இப்படி ஒவ்வொன்றும் கண்ணோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு கவசம் மாதிரி. ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று இருக்குது. அந்த நம்பர் 1 விதை தான் நம்ம லென்ஸில் நேரடியாக பாதுகாக்க போகுது. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்த விதைகளை எல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்காது. ஆமாங்க, நீங்கள் அதை சாப்பிட்றத விட எப்படி சாப்பிட்றீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அதோட முழு சக்தியும் நம்ம உடம்புக்குள்ளார கொண்டு சேர்க்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விதைகளை நம்ம முழுசாக சாப்பிட்றப்ப என்ன நடக்குது பாருங்க. அதோட அந்த கடினமான ஓடு இருக்குல்ல, அது சத்துக்களை உள்ளேயே பூட்டி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டிக் அமிலம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை உறிஞ்ச விடாமல் தடுத்துரும். ஒரு பூட்டு மாதிரி. ஆனால் அதே விதைகளை நம்ம அரைச்சு இல்லைன்னா ஊற வச்சு சரியான உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த பூட்டு திறந்துரும். அப்போ தான் அதோட முழு சக்தியும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சரி, இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிற அந்த விதைக்கு வருவோமா? நம்ம லென்ஸை, அந்த வாழ்நாள் புரோட்டீன்களை பாதுகாக்கிற அந்த முக்கியமான விதை எது? அதுதாங்க சூரியகாந்தி விதைகள். இதில் விட்டமின் இ ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம லென்ஸோட ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். ஆனால் ஒரு நிமிஷம் இதை தனியாக சாப்பிட்டா மட்டும் பத்தாது. இதோட முழு பலனும் வேணும்னா ஒரு மூவர் கூட்டணி
தேவைப்படுது. ஒன்று சூரியகாந்தி விதை, 2வது அவகேடா, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் விட்டமின் இ இருக்குல்ல, அது கொழுப்புல கரையக்கூடியது. அவகேடாவில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு தான் அதை நம்ம உடம்புக்கு உறிஞ்சிக்க உதவும். 3வது கொஞ்சம் லெமன் ஜூஸு. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ன பண்ணுன்னா, உடம்புல வேலை செஞ்சு சோர்வான விட்டமின் ஈயை ரீசார்ஜ் பண்ணி திரும்பவும் வேலை செய்ய வைக்குது. இந்த 3ம் சேர்ந்தாதான் அது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கூட்டணி. பார்த்தீங்களா? உங்களோட பார்வையை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் தேவையில்லைங்க. இதுக்கு நீங்கள் கஷ்டப்படவும் தேவையில்லை. ஒரு சின்ன சிம்பிளான ஆனால் தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பழக்கம், அவ்வளவுதான். உங்களோட நாளைய பார்வை நீங்கள் இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்கள் கண்களுக்காக நீங்கள் என்ன தேர்வு செய்ய போகிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூசணி விதைகள், சீயா விதைகள், லெமன் ஜூஸு, அவகேடா, சூரியகாந்தி விதைகள் இதெல்லாம் சாப்பிட்டு கேரட்டை விட 100 மடங்கு உங்களோட கண் பார்வை சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த விதைகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எதனால கண் பார்வை மங்குது அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பாதுகாக்கிறதுக்கான உணவுகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக தான் தெளிவான வீடியோ போடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.